எண்ணூரில் கடலில் அமைந்துள்ள திரவ அமோனியா வாயு எடுத்து வரும் குழாயில் அமோனியா கசிந்ததை உறுதி செய்துள்ளது மாசு கட்டுப்பாட்டு வாரியம். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செய்தியாளர் தாயுமானவன் இணைகிறார். தாயுமானவன் வணக்கம். தற்பொழுது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தரப்புல சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் என்ன, பதிவு செய்யுங்க. எண்ணூர் அருகே இருக்கக்கூடிய அமோனியம் பாஸ்பேட் மற்றும் பொட்டாசியம் சல்பேட் உரங்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. ஆண்டுக்கு 4 லட்சம் டன் உர தயாரிப்பில் ஈடுபடக்கூடிய இந்த நிறுவனம் முக்கிய மூலப்பொருளாக இருக்கக்கூடிய அமோனியாவை திரவ நிலையில 12,500 டன் எடை கொண்ட ராட்சச தொட்டியில சேமித்து உரங்கள் தயாரிக்கக்கூடிய பணிகள்ல ஈடுபட்டு வருகிறது. அந்த வகையில கடலுக்கு அடியில சுமார் 2.5 கிலோமீட்டர் வரை தொழிற்சாலையில் இருந்து கடலுக்கு குழாய் அமோனியா திரவ நிலையில் குழாய் மூலமாக நிறுவனத்துக்கு எடுத்துச் செல்வது வழக்கமாக இருந்து வருகிறது. அதாவது -330 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில இந்த குழாய் மூலமாக அந்த சேமிப்பு தொட்டியில அந்த திரவமானது சேமிக்கப்படுவது வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில தான் அந்த குறிப்பிட்ட அந்த குழாயில உடைப்பு ஏற்பட்ட நிலையில் அமோனியா கசிந்ததை தொடர்ந்து சுற்றுப்புறங்கள்ல இந்த பகுதி முழுவதுமே அமோனியா வாயு கசிவானது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு நேற்று நள்ளிரவு பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்பட்ட நிலையில் கண்ணெரிச்சல், வாந்தி, மயக்கம் ஏற்பட்ட நிலையில 40க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அதில் சிலர் வீடு திரும்பியிருக்கிறார்கள். இந்த நிலையில தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் போராட்டத்தை ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில எண்ணூர் கோரமண்டல் ஆலையில கடலில் அமைந்திருக்கக்கூடிய அந்த திரவ அமோனியாவை எடுத்து வரக்கூடிய குழாயில் இருந்து அமோனியா கசிந்தது மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் சார்பில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆலை வாசல காற்றில் 400 மைக்ரோகிராம் இருக்க வேண்டிய அமோனியாவானது 2090 மைக்ரோகிராமாக இருப்பதாகவும், கடல்ல 5 mg இருக்க வேண்டிய அமோனியா 49 mg லிட்டராக கண்டறியப்பட்டிருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழ்நாடு கடல்சார் வாரியத்துடைய ஒப்புதலோடு மட்டுமே இனி ஒவ்வொரு முறையும் குழாயை இயக்க வேண்டும் என மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கு உத்தரவிட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் சம்பந்தப்பட்ட நிறுவனம் இன்று தனது தொழிற்சாலையை இருக்கக்கூடிய அந்த இயக்கத்தை நிறுத்தி வைத்திருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு பணியாளர்களும் தற்போது வரை இந்த தொழிற்சாலைக்கு வரவில்லை. அதே போல் ஷிப்ட் முடிந்து பல பணியாளர்களும் வீடு திரும்பி இருக்கிறார்கள். தற்போது தொழிற்சாலை என்பது இயக்கப்படாத ஒரு சூழலை தொடர்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.